ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா 9th கண்டினியூஷன் பார்ப்போம். லாஸ்ட்டு வீடியோவில் எக்ஸசைஸ் 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோம். எக்ஸசைஸ் 1.1 முடித்தோம். இப்போது இந்த 1.2க்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸு, அப்புறம் ஒரு மெயின் கான்செப்ட் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் செட்டு இன்றைக்கி பார்ப்போம். என்னென்னா இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் செட் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் மேபி லென்த்தாக போகலாம், ஏன்னா உங்களுக்கு இருக்க எல்லா டைப்ஸ் ஆஃப் செட்ஸையுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன டைப் பார்த்திங்கன்னா எம்டி செட் ஆர் நல் செட். ஓகேவா? எம்டி செட் ஆர் நல் செட் வேர்ட்லேயே இருக்குது. எம்டினா ஒன்றுமே இருக்காது, நல்னா 0. ஓகேவா? அப்போது எம்டி செட் இல்லை நல் செட் அப்படிங்கிறது என்னது, அந்த ஒரு செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது, நோ எலமெண்ட். ஓகேவா? எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லாமல் இருக்கும், அதுதான் எம்டி செட்டு. இதை வாய்ட் செட் கூட சொல்லுவாங்க. ஓகேவா? எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்ட் செட் இப்படியோ சொல்லலாம். இதை எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று செட் ப்ராக்கெட்டை போட்டு உள்ளே எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சிம்பிளாலையும் டினோட் பண்ணலாம். ஓகேவா? இவ்வளோதான் எம்டி செட்டு. இதில் ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு, அதாவது செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0 போட்டிருக்கோம், அப்புறம் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த 5 சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த ரெண்டுமே எம்டி செட்டில் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கீழே கமெண்டில் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஓகே, செகண்ட் பாருங்கள், சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னால் ஒன்றும் இல்லை, சிங்கிள். இதிலே இருக்கிறது சிங்கிள்னால் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கணும். ஓகேவா? அதாவது செட்டுக்குள்ளே 3 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட், செட்டுக்குள்ளே 2 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட், இப்படி இருந்தால் இதுதான் சிங்கிள்டன் செட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு ஒன்று தானே இருக்குது. ஈவன் ப்ரைம் நம்பர் என்னதுன்னா அது 2 மட்டும்தான். அப்போது உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கொடுக்காங்க, செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன போடுவீங்க, செட்டுக்குள்ளே இந்த 2 மட்டும் தானே போடுவீங்க. அப்போ இது ஒரு சிங்கிள்டன் செட். ஓகேவா? இதுதான் சிங்கிள்டன் செட். ஈஸி தானே? ஈஸி தான். தேர்டு ஃபைனைட் செட். ஃபைனைட் செட்னால் அதாவது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ தான் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஓகே, அப்போது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ ஒரு செட்டில் 2 3 4 5, இது ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா? ஃபைனைட். ஏன்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுது, இவ்வளோ தான் அப்படின்னு தெரியுது. இப்போது செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் யார் இருப்பா? அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, பிரதர், அப்புறம் உங்கள் பேர், நீங்கள் யாராக இருப்பீங்க. அப்படிங்கும்போது அது ஃபேமிலி மெம்பர்ஸ் இத்தனை பேர் தான் தெரியும். ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க, ஃபைனைட். ஒரு லார்ஜ் ஃபேமிலியாக இருந்தாலுமே ஆனால் ஒரு 10 to 12 மெம்பர்ஸ் இருக்காங்கனால அவங்க ஸ்பெசிஃபிக்காக தெரியும்ல நமக்கு. ஸோ அதுதான் ஃபைனைட்ஸ். ஓகேவா? தென் இன்ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட் பார்ப்போமா? ஃபைனைட்டோட ஆப்போசிட் தான் இன்ஃபைனைட். ஓகே, இன்ஃபைனைட் செட்னால் இன்ஃபைனைட்டாக போய்கிட்டே இருக்கும். அதாவது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இப்போ 5 10 15 இந்த ஒரு டாட் வச்சுருப்பாங்க. டாட் வச்சுருந்தாலே கண்டினியூ ஆகுது, அப்போ அது இன்ஃபைனைட் செட். ஓகேவா? 1 2 3 இப்படி சொல்லி ஒரு டாட் வச்சுருந்தா இது இன்ஃபைனைட் செட். ஓகேவா? ஓகே, சரி. இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு, எம்டி செட். அதாவது நம்ம மேலே பார்த்தோம்ல, எம்டி செட் இல்லைன்னா நல் செட். அந்த எம்டி செட் இஸ் எம்டி செட் எ ஃபைனைட் ஆர் நான் ஃபைனைட்? சரி, ஃபைனைட்டான்னு மட்டும் சொல்லுங்கள். எம்டி செட் ஃபைனைட்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் கீழே. ஓகேவா? ஓகே, சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு என்னென்னா கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட். இந்த கார்டினல் நம்பர்னால் ஒன்றுமே இல்லை, அதை நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? கார்டினல் நம்பர்னால் ஒன்றுமே இல்லை,
எங்கே இருக்குது அந்த எக்ஸாம்பிள்? எஸ், இதாக இருக்குது 1.3. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், ஏங்கிறது ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7 9 11 ஒரு செட்டு கொடுத்துட்டாங்க. என் ஆஃப் ஏ அப்படின்னு இதோட மீனிங் என்னென்னா, அந்த ஏங்கிற செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்குங்கிறத நம்ம எழுதணும், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ என் ஆஃப் ஏங்கிறது என்னதுங்க? 1 2 3 4 5 6 7 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 8. இதுதான் கார்டினாலிட்டி. சரியா? கார்டினல் நம்பர் ஆஃப் அ செட். புரிஞ்சா? இதுதான் இந்த ஏங்கிற செட்டில் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதுதான் என் ஆஃப் ஏ. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம்னா ஈக்குவலன்ட் செட்ஸ். எத்தனாவது? 5th ஒன். ஈக்குவலன்ட் செட்ஸ். ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா, இப்போது ஏங்கிறதுல 1 2 3 4 அப்படிங்கிற ஒரு செட் இருக்குது. பிங்கிறதுலையும் சேம் 1 2 3 4ன்னு ஒரு செட் இருக்குது. இப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டும் தான் ஈக்குவலன்ட் செட். ஓகே, இப்போது ஏங்கிறது 1 2 3 4 இருக்குது. பிங்கிறது 2 3 5 6 இப்படி இருக்குது. இப்போது இதில் என் ஆஃப் ஏ என்னது? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4. இப்போ பி, என் ஆஃப் பி என்னது? என் ஆஃப் பியுமே 4. அப்போது இது ரெண்டுமே ஈக்குவலன்ட் செட். புரிஞ்சா? அதாவது நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே நான் ஏன் ஈக்குவல் சொன்னேன்? இங்கே பாருங்கள், இதுலேயும் என் ஆஃப் ஏ வந்து 4, இதுலேயும் என் ஆஃப் ஏ வந்து 4. இந்த நம்பர் சேமாக, உள்ளே இருக்க எலமெண்ட் சேமாக இருக்கணும் அவசியம் இல்லை. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருந்தாலே அது ஈக்குவலன்ட் செட்டு தான். புரிஞ்சா? ஈக்குவலன்ட் செட்னா ஒன்றும் இல்லை, அதோட எலமெண்ட்ஸ், number of elements in a set A and set B is equal, then it is a equivalent set. ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் A equal to ball பேட்டுன்னு இருக்குது, Bயில் வந்து ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரின்னு சொல்லியிருக்கு. இது ஈக்குவலன்ட் செட்ஸா? ஆமாம், ஏன்னா என் ஆஃப் ஏ எவ்வளவு இருக்குது? 2, என் ஆஃப் பி 2. ஸோ இது ஈக்குவல். புரிஞ்சா? நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் பார்க்கணுமே தவிர உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் ஈக்குவலான்னு பார்க்கக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்த்துருவோம். இப்போ இந்த இதை வச்சு 1.4 பாருங்கள். P equal to x such that -3 less than or equal to x less than or equal to 0. ஓகேவா? அப்போது எக்ஸுங்கிறது இந்த -3லேருந்து இந்த 0க்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போது நம்ம இந்த பார்த்தோமா, 0க்கு இந்த சைடு 1 2 3 ப்ளஸில் இருக்கும், இந்த சைடு -1 -2 -3 -4 இப்படி இருக்கும். அப்போது இங்கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது, இங்கேயும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது. அப்போ நம்ம இந்த 0 வரைக்கும் எடுக்கணும், இந்த -3லேருந்து இது 0 வரைக்கும் எடுக்கணும். அப்போது Pங்கிறது என்ன வரும்? -3 -2 -1 0. ஓகே, Q என்னது? செட் ஆஃப் ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210. ஓகே, இப்போது 210ஓட ஃபேக்டர்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நிறையா சொல்லலாம். 2 வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும், 10 வரும். ஓகேவா? ஆனால் இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ப்ரைம் ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. 10 வந்து ப்ரைமாக வராது, ஏன்னா இது வந்து 2ல் போகும், 5ல் போகும், 1ல் போகும், 10ல் போகும். அப்போது ப்ரைம்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்பர் டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்ட் 1. அப்போது இந்த 4 தானே ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 1 0. வேறு எந்த இதுனாலும் பாருங்கள் வராது. இப்போ நீங்கள் 15 கூட பாருங்கள், 15 இந்த 210ல் டிவிசிபிள் ஆகும். ஆனால் 15 வந்து 1ல் போகும், 15ல் போகும், 3ல் போகும், 5ல் போகும். அப்படிங்கும்போது இந்த 15 வராது. இந்த 4 மட்டும்தான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 1 0. அப்போது 2 3 5 7. ஓகே, இவங்க என்ன கேட்குறாங்க? இது ஈக்குவலன்ட் செட்டான்னு கேட்குறாங்க. ஈக்குவலன்ட் செட்னு நம்ம என்ன பார்த்துருக்கோம்? என் ஆஃப் பி மஸ்ட் பி ஈக்குவல் டு என் ஆஃப் கியூ. இங்கே என் ஆஃப் பி என்ன இருக்குது? 4 இருக்குது. என் ஆஃப் கியூ என்ன இருக்குது? 4 இருக்குது. அப்போது n of p equal to n of q. இது வந்து ஈக்குவலன்ட் செட்ஸ் தான். therefore the p and q are equivalent. ஓகேவா? இது வந்து ஈக்குவலன்ட் செட்ஸ் முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் என்னன்னா ஈக்குவல் செட்ஸ். முன்னாடி பார்த்தது ஈக்குவலன்ட் செட்ஸ், இது வந்து ஈக்குவல் செட்ஸ். ஓகேவா? ஓகே,
ஓகே, ஈக்குவலண்ட்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல் செட்ஸ்னால் அந்த ஏபி அப்படியே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், செட் ஏ வந்து 1 2 3 4, ஓகேவா. பி வந்து இப்போ 4 2 3 1 இந்த மாதிரி இருக்குது. அதாவது இதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிருந்தாலும் உள்ளே இருக்க எலமெண்ட்டு சேமாக இருக்குது. இங்கே 1 2 3 4 தான் இருக்குது, இங்கே இருக்க எலமெண்ட்டும் 1 2 3 4 தான் இருக்குது. இப்போது அப்படி இருந்தால் இது வந்து ஈக்குவலண்ட் செட், சாரி ஈக்குவல் செட். ஈக்குவலண்ட் செட்டையும் குழப்பிடாதீங்க. ஈக்குவலண்ட்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவல்னா ரெண்டு செட்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன டைப் இருக்குது? ஓகே, இப்போது ரெண்டுமே ஈக்குவல்னால் எப்படி எழுதுவீங்க? ஏ ஈக்குவல் பி எழுதுவீங்க. நாட் ஈக்குவல்னால் இந்த சிம்பிள், இது தெரியும்ல. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்துருவோம். சரி, இங்கே பாருங்கள், ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஹச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். எக்ஸ் வந்து இந்த 4க்கும் 8க்கும் நடுவில் இருக்குங்கிறாங்க. ஓகே, அப்போனா 4 5 6 7 8, ஓகேவா. இதுக்கு இடையில தான் இருக்குங்காங்க. ஆனால் இங்கே ஈக்குவல் ஈக்குவல் சிம்பிள் இருக்கனால இது எல்லாமே வரும். 4 5 6 7 8 தான் வரும். அப்போ ஏ ஈக்குவல் டு 4 5 6 7 8. பி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 4 5 6 7 8. பாருங்கள், இது ரெண்டோட எலமெண்ட்டுமே உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவல். செட்டே அப்படி ஈக்குவலாக இருக்கா? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்லை, உள்ளே இருக்க செட் அப்படியே 4. இங்கே பாருங்கள், 4 5 6 7 8 இருக்குது. இதுலேயும் 4 5 6 7 8 இருக்குது. அப்போது ரெண்டுதுலேயுமே சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா. அப்போது ஏயும் பியும் ஈக்குவல் செட்ஸ். இப்போது சப்போஸ் இங்கே வந்து 8க்கு பதிலாக 9 இருக்குது. இப்போ இங்கே 8க்கு பதிலாக 9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டும் ஈக்குவலண்ட் செட்ஸ். ஏன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. இங்கே 8 தான். ஒரு வேலை இருந்தால் சொல்கிறேன், ஈக்குவலையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், யூனிவர்சல் செட். ஓகே, யூனிவர்சல் செட்டுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருவோம் பாருங்கள். இப்போ இங்கே பாருங்களேன், 1 2 3 4 இப்படி ஒரு இது இருக்குது. அப்புறம் 2 3 5 7 இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து ஈக்குவலண்ட் செட்ஸ், புரியுதா. என் ஆஃப் இது வந்து ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க. என் ஆஃப் ஏ வந்து 4, என் ஆஃப் பியுமே 4. இது வந்து ஈக்குவலண்ட் செட்ஸ். ஈக்குவல் செட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? ஈக்குவலண்ட் செட்ஸுங்கிறது 1 2 3 4, அதோட பொசிஷன் மாறி இருந்தாலும் 2 3 1 4, பொசிஷன் மாறி இருந்தாலும் எலமெண்ட்ஸ் மாறாமல் இருக்கணும். அதுதான் ஈக்குவல் செட்ஸ். ஓகேவா. இப்போது நல்லா பாருங்கள், இந்த ஈக்குவல் செட்ஸ் இருக்கா, இந்த ஈக்குவல் செட்ஸ் வந்து ஈக்குவலண்ட் செட்ஸாக இருக்க முடியும் தானே. ஏன்னா இந்த ஈக்குவல் செட்ஸில் நம்பர் ஆஃப் எலமெண்ட் என்ன? 4. இதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட் என்ன? 4. அப்போது இது ஈக்குவலண்ட் செட்ஸுமே வரும் தானே. அப்போது ஈக்குவல் செட்ஸ் மே பி ஈக்குவலண்ட் செட்ஸ், பட் ஈக்குவலண்ட் செட்ஸ் நாட், அது வந்து ஈக்குவலண்ட் செட்ஸ் வந்து ஈக்குவல் செட்ஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஈக்குவலண்ட் செட்ஸில் வந்து இந்த மாதிரி நம்பரு அது உள்ளே இருக்க எலமெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும்ல. ஸோ அது ஈக்குவல் செட்ஸாக இருக்க முடியாது. ஒன்றே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஈக்குவல் செட்ஸ் ஈக்குவலண்ட்டாக இருக்க முடியும். ஈக்குவல் செட்ஸ் மே பி ஈக்குவலண்ட், பட் ஈக்குவலண்ட் செட் நாட் அ ஈக்குவல் செட். ஓகேவா. இது மட்டும் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ யூனிவர்சல் செட்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். யூனிவர்சல் செட்னால் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்கும். ஓகேவா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஆல் த எலமெண்ட்ஸ் கண்டெயின் பண்ணும். இப்போது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்னு வச்சுக்கோங்க. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன?
அதில் எல்லா எலமெண்ட்ஸும் வந்துடும். 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா அந்த ஃபுல்லாகவே வரும். இன்க்ளூட் பண்ணும், எல்லாமே இன்க்ளூட் பண்ணும். இப்போது ஒரு ஏங்கிறத நமக்கு எர்த்து, மார்ஸு, ஜூபிட்டர் இப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இதோட யூனிவர்சல் செட் என்னவாக இருக்கும்னா பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம். அந்த பிளானட்ஸ் எல்லாமே சேர்ந்தது தான் யூனிவர்சல் செட். ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யூனிவர்சல் செட்னா ஒன்றுமே இல்லை, கண்டெய்ன்ஸ் ஆல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் தி செட் கன்சிடரேஷன். ஓகேவா? கண்டெயின் ஆல் த எலமெண்ட்ஸ், எல்லா எலமெண்ட்டும் இருக்கும். அதுதான் யூனிவர்சல் செட். நெக்ஸ்ட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு டைப் சப்செட். சப்செட்டு, ப்ராப்பர் செட்டு, பவர் செட், இந்த ஒரு 3 இது இருக்குது. ஓகேவா? இது நீங்கள் எப்படி ஈக்குவல் செட்டை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த சப்செட்டும் ப்ராப்பர் சப்செட்டும் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏங்கிறது 1. ஓகேவா? பிங்கிறது 1 2 3. இப்போது இந்த ஏ வந்து பியோட சப்செட்டா அப்படின்னு கேட்பாங்க. எப்படின்னா இப்போ இங்கே ஏல 1 இருக்குது, பிலையும் 1 இருக்குது. அப்போது ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி. இப்போது ஒரு வேளை உங்களுக்கு ஏல வந்து ஒரு 4 கொடுத்துட்டு 5 கொடுத்துட்டு இப்போ ஏயும் பியும் சப்செட்டாக கேட்டால் ஏ இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் பி. புரிஞ்சா? அதாவது ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கலாம். இப்போ 1 2 3 இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 1 2 3 வந்தாலும் இது சப்செட்டு தான். 1 2 வந்தாலும் சப்செட்டு தான். 3 மட்டும் வந்தாலும் சப்செட் தான். 2 மட்டும் வந்தாலும் சப்செட் தான். 1 மட்டும் வந்தாலும் சப்செட் தான். அதே மாதிரி எம்டி வந்தாலும் சப்செட் தான். எம்டி செட் இஸ் ஆல்சோ ஏ சப்செட் ஆஃப் அனதர் செட். ஓகேவா? இப்படி 5 வந்தாலும் இதுவுமே சப்செட் தான். ஓகேவா? இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சப்செட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் பி தென் ஏ இஸ் கால்ட் அ சப்செட் ஆஃப் பி. இந்த பியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஏல இருந்துச்சுன்னா ஏ வந்து பியோட சப்செட். அப்படி இல்லாமல் பியில் இருக்க ஏதோ ஒரு எலமெண்ட், ஏதோ 2 எலமெண்ட், இல்லை ஆல் தி எலமெண்ட்ஸ் அப்படி இருந்தாலும் அது வந்து சப்செட். ஓகேவா? ஓகே, தென் வேறு என்ன இருக்குது? ஓகே, இதை வச்சு 1.6 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த insert the appropriate symbol subset or not a subset in each blank to make a true statement. ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து 10 20 30 இருக்குது. இங்கே 10 20 30 40 இருக்குது. இப்போ இந்த 3 எலமெண்ட் இருக்கா, இங்கே இருக்க அந்த 3 எலமெண்ட்டு இங்கே இருக்குது. அப்போது this set is a subset of this set. சாரி, பிலாங்ஸ் போகிறேன் பாருங்கள். ஓகே, இங்கே PQR இருக்குது, இங்கே WXYZ இருக்குது. என்ன இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கே? இங்கே PQRன்னு ஒரு செட் இருக்குது, இங்கே WXYZன்னு இருக்குது. ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. அப்புறம் எப்படி இது வந்து சப்செட் ஆகும்? வாய்ப்பே இல்லையா? அப்போது இது சப்செட் கிடையாது. புரிஞ்சா? சப்செட்டோட கான்செப்ட்டு இதுதான். ஓகே, தென் ஓகே, இங்கே பாருங்கள், இப்போது நான் சொன்னேன்னா சப்செட்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரே ஒரு செட்டு ஏங்கிறத கொடுத்துட்டு இதோட சப்செட் எதெல்லாம் கேட்குறாங்க, எதெல்லாம் சப்செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், அப்போ சப்செட் எதெல்லாம் இருக்கும்? இது ஒரு சப்செட்டாக இருக்குமா? சிங்கிள் செட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஒரு சப்செட்டாக வர வாய்ப்பு இருக்கா? இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு சப்செட்டாக வர வாய்ப்பு இருக்கா? அதுவும் இருக்குது. இன்னொன்று சொல்லியிருக்கேன், எம்டி செட் இஸ் ஆல்சோ ஏ சப்செட். அப்போது இதுவும் ஒரு சப்செட். எம்டி செட்டை நீங்கள் இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? அதாவது அவங்க வந்து ஒரு செட்டை கொடுத்துட்டு இதுலேருந்து எதெல்லாம் சப்செட்டுன்னு கேட்குறாங்க. ஏயோட சப்செட்டு. அப்போ இந்த 3 தான், இந்த 4 தான் ஏயோட சப்செட். சரியா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாம். இப்போ பாருங்கள், இந்த ஏ வந்து தனியாக ஒன்று கொடுத்துட்டு இங்கே ஏ கமா பி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த செட்டு இதோட சப்செட்டாக கேட்டால் என்ன போடுவீங்க? சப்செட்டுன்னு சொல்லுவீங்களா? அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இதை இப்படி கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் வரும், அப்போது நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது சப்செட் முடிஞ்சு,
ப்ராப்பர் சப்செட். 9th டைப் என்னது ப்ராப்பர் சப்செட். ஓகே, A and B be two sets. ரெண்டு செட் இருக்குது. A is a subset of B and A not equal to B. நல்லா புரிஞ்சுக்கோங்க, A வந்து Bயோட சப்செட்டாக இருக்கலாம். A subset of B and A not equal to B. Then A is called a proper subset. புரிஞ்சா என்ன சொல்கிறேன்னு? அதாவது A வந்து Bயோட சப்செட்டாக இருக்கணும். A வந்து Bயோட சப்செட்டாக இருக்கணும். ஆனால் ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இப்போது இங்கே பாருங்களேன், இங்கே நான் என்ன சொன்னேன், 1 2 3ன்னு A இருக்குது, பியும் 1 2 3ன்னு இருக்குது. இது வந்து சப்செட், இது வந்து சப்செட், ஆனால் ப்ராப்பர் சப்செட் கிடையாது. புரியுதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ A வந்து 1 2 5, B வந்து 1 2 3 4 5. இப்போது A is a subset of B ஆ proper subset of B ஆ? இங்கே Aல பாருங்கள் 1 2 5 1 2 5 3 4 இங்கே இருக்குது எக்ஸ்ட்ரா, இங்கே இல்லை. அப்போது A is a proper subset of B. ஏன்னா இந்த 3யும் 4 இங்கே மிஸ் ஆகுது. A not equal to B. இந்த A not equal to Bனா A வந்து subset of ப்ராப்பர் சப்செட் ஆஃப் B. ஓகேவா? இப்போது ஒரு வேளை இங்கே வந்து 1 2 3 4 5 A வந்து 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டாங்க, பியும் அதே இருக்குது. அப்போது இது ரெண்டும் என்னது? A is a subset of B, A equal to B. ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து சப்செட். ஏயும் பியும் நாட் ஈக்குவலாக இருந்து அதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் சப்செட். ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு 10th ஒன்று என்னதுன்னா டிஸ்ஜாயிண்ட் செட். டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்காது, காமன் எலமெண்ட்ஸ் இருக்காது. ஓகேவா? காமனாக என்ன, இன்டர்செக்ஷன் தானே, இந்த A இன்டர்செக்ஷன் B, அது வந்து நமக்கு எதுவுமே இருக்காது, 5ல் வரும், அதுதான் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். ஓகேவா? டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குமே. எஸ், இந்த பாருங்கள். இப்போ Aல பாருங்கள் 20 22 23 24, Bயில் பாருங்கள் 25 30 40 45. இது ரெண்டுத்துக்கு எதாவது காமனாக இருக்கா? காமனாக ஒன்றுமே இல்லை. அப்போது ஏயும் பியும் there is no காமன். ஓகேவா? அப்போது A இன்டர்செக்ஷன் B என்ன எழுதுவீங்க? இது ரெண்டுத்துக்குமே காமனாக எதுவுமே இல்லை. 20 22 23 24 இன்டர்செக்ஷன் 25 30 40 45. இது ரெண்டுத்துக்குமே எதுவுமே இல்லை. அப்போ A இன்டர்செக்ஷன் B என்னது? ஒன்று இப்படி எழுதணும், அப்படி இல்லைனா 5 எழுதணும். ஓகேவா? அப்போது ஏயும் பியும் டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ். டிஸ்ஜாயிண்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன் பவர் செட். ஓகே, பவர் செட். set of all subsets of a set A is called power set of A and denoted by, இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா P of A, P of டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது A வந்து உங்களுக்கு ஒரு 2 3ன்னு இருக்குது. இதோட பவர் செட் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா என்ன செய்வீங்க? முதல் சப்செட் கண்டுபிடிங்க. இதோட சப்செட் என்னலாம் வரும்? 2 வருமா, தென் 3 வருமா, தென் 2 3 வருமா, தென் எம்டி செட் ஆல்சோ வரும். இப்போது இதோட பவர் செட்டு கேட்குறாங்க. பவர் செட்னா என்ன? இதுக்கு சப்செட் கண்டுபிடிக்கணும், இதுக்கு சப்செட், அதாவது சப்செட் ஆஃப் ஏக்கு ஒரு சப்செட் கண்டுபிடிக்கணும். இப்போ பவர் செட்டு கண்டுபிடிப்போமா? P of A தானே. P of A ஈக்குவல் டு என்ன வரும் பவர் செட்டுக்கு? இது இந்த 5 வருமா, தென் 2 தென் 3 2 3. இதுதான். புரிஞ்சா? என்ன வரும்? இந்த சப்செட் ஆஃப் இது எல்லாமே சேர்ந்தது தான் பவர் செட்டுங்கிறாங்க. ஓகேவா? செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ. இதை வந்து தனித்தனியாக வந்திருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு செட்டில் எழுதணும், வேறு ஒன்றுமே இல்லை. இதை வந்து ஒரு செட்டில் எழுதணும், இதை ஒரு செட்டில் எழுதணும். அதாவது செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ இஸ் பவர் செட் ஆஃப் ஏ. புரியுதா? நீங்கள் வந்து சும்மா, அதாவது சப்செட்னால் நம்ம எப்படி எழுதுவோம், இதை வந்து ஒரு செட்டில் எழுத மாட்டோம், இதுக்கு ஒரு செட்டு போட்டிங்கன்னா அதுதான் பவர் செட். ஓகேவா? செட் ஆஃப் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள்.
ஏ ஈக்குவல் டு ஒரு 5 இருக்குது, இன்னொன்று வந்து உள்ள இப்படி இருக்குது. இப்போ இதோட சப்செட் ரெண்டு தானே எழுதணும். ஓகே, புரிஞ்சா பவர் செட்னா இதுக்கு சப்செட் எழுதணும். சப்செட் எழுதணும்னா வெளியே வந்து செட்டு போட மாட்டோம். சப்செட் வெறும் இப்படி தான் எழுதுவோம். 2 3 2,3 தென் 5 இப்படி எழுதுவோம். இதுக்கு நீங்கள் ஒரு செட்டு போட்டு விட்டிங்கன்னா அதுதான் பவர் செட். ஓகேவா? ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 எலமெண்ட் 2 3ன்னு கொடுத்தா இதுக்கு சப்செட் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ ஒரு 6 எலமெண்ட் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு 6 எலமெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் சப்செட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி? அதாவது ஏ தனியாக எழுதணும், பி எழுதணும், சி எழுதணும், டி, இ, எஃப் இப்படி எழுதுவீங்க. அப்புறம் இந்த ஏயும் பியும் வரும், ஏயும் சியும் வரும், ஏ டி ஏஇ ஏஎஃப் பிசி பிடி பி இப்படி நம்ம எழுதிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ வந்து இந்த இதில் வந்து எத்தனை சப்செட் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நமக்கு சொல்லணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இம்பார்ட்டண்டான ஒரு ஃபார்முலா, அந்த நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு சப்செட்டு கேட்டாங்கன்னா என் ஆஃப் ஏ கண்டுபிடிப்பீங்களா? என் ஆஃப் ஏங்கிறது ஒரு நம்பர், அந்த நம்பர் எம்முன்னு வச்சுக்கோங்க. தென் சப்செட் எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்படின்னா என் ஆஃப் பி ஆஃப் ஏ தானே. ஓகே, இதோட என்ன செய்யணும்னா 2 பவர் என் ஆஃப் ஏ, அதுதான் எம். இதுதான் ஃபார்முலா. இதுவே ப்ராப்பர் சப்செட் கேட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை, என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருப்போம்ல. என் ஆஃப் பி ஆஃப் ஏ -1, அதாவது 2 பவர் m -1. இந்த 2 ஃபார்முலா மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. எந்த சப்செட் கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். சப்செட் கேட்டால் அதாவது அந்த நீங்கள் கண்டுபிடிப்பீங்களே என் ஆஃப் ஏ எத்தனை இருக்கோ அது பவர் 2 பவர் என் ஆஃப் ஏ, அதோட கவுண்ட். அதுவே ப்ராப்பர் சப்செட் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் கண்டுபிடிச்சதை ஒரு -1 மட்டும் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இந்த சம்பந்தம் தான் இருக்குது. ஓகே, பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி கமா சி எக்ஸ் கமா ஒய் கமா ஜெட். இது மொத்தம் என் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ இருக்குது? என் ஆஃப் எக்ஸு 6 இருக்குது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் சப்செட். என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் சப்செட்டு, தென் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டு கேட்குறாங்க. ஓகேவா? நம்பர் ஆஃப் சப்செட்டு அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ஓகே, நம்பர் ஆஃப் சப்செட்டுக்கு ஃபார்முலா சொன்னேன். என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் 2 பவர், இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, ஸோ எக்ஸ் போட்டுக்கலாம். 2 பவர் இந்த நம்பர் என் ஆஃப் ஏ தான் சொன்னேன். அப்போ 2 பவர் 6. 2 பவர் 6னா என்ன? 2 × 2 × 2 × 2 × 2 × 2. ஓகேவா? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64. அப்போது இதில் நமக்கு 64 சப்செட் இருக்குது. ஓகேவா? தென் ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னா என்ன? என் ஆஃப் பி ஆஃப் ஏ -1 தானே. அப்போ என் ஆஃப் பி ஆஃப் ஏ வந்து என்னது? 64. அப்போது 64 -1 என்ன? 63. ஓகேவா? இந்த ப்ராப்பர் சப்செட் இதுக்கும் இதுக்கும் ஒன்றே தான் மைனஸ் ஆகும். ஓகேவா? ஓகே, சப்செட் கேட்டாங்கன்னா என் ஆஃப் பி ஆஃப் அந்த 2 பவர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட். இங்கே 6 எலமெண்ட் இருக்குது, ஸோ 2 பவர் 6. அதுவே ப்ராப்பர் சப்செட் கேட்டாங்கன்னா தட் இஸ் -1. ஓகேவா? ஓகே, இவ்வளோ தான் உங்களுக்கு. இப்போ வந்து 1.9 எக்ஸாம்பிள், அதாவது எக்ஸசைஸ் 1.2க்கு முன்னாடி உள்ள எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2ல் ஒரு 10 சம்ஸ் இருக்குது. அதில் இந்த காம்ப்ளிமெண்ட் இந்த சப்செட்டு சிம்பிள் போடுற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு டஃப்பான சம்ஸ் எல்லாமே செய்வோம். ஈஸியான சம்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். ஓகே, எல்லாத்தையுமே பார்ப்போம். எவ்வளோ சம்ஸ் எக்ஸசைஸில் பண்ண முடியுதோ பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ அந்த எக்ஸசைஸ் ஓரளவுக்கு எப்படியும் கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். இனிமேல் கொஞ்சம் வீடியோஸ் வந்து லென்த்தாக தான் வரும், ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு, உங்களுக்கு சீக்கிரம் நடத்தி போடணும். அதனால் பாருங்கள்.
வீடியோ ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு வச்சு கூட நீங்கள் பாருங்கள். ஓகே, எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.